சாதாரண நிகழ்வு இல்ல, மனச நெகிழ வைக்கிற மனிதநேய காட்சி இது. அடடா, இப்படியும் மனிதநேயமா என்று சொல்ற வைக்கிற சம்பவம் ராமநாதபுரத்துல நடந்திருக்கு. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பாரதி நகர் பகுதியில இருக்கிற ஒரு பிரபல தனியார் பிரியாணி கடை வித்தியாசமான முறையில கொண்டாடி இருக்காங்க. பொதுவா உழைப்பாளர் தினம் அப்படின்னாலே பேரணிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தான் நினைவுக்கு வரும். ஆனா இங்க செயலில் காட்டிய மரியாதை தான் எல்லாரையும் கவர்ந்திருக்கு. பட்டினக்காத்தான் மற்றும் சக்கரைக்கோட்டை ஊராட்சிகள்ல பணிபுரியிற தூய்மை பணியாளர்கள் அவங்கள எல்லாரையும் நேரடியா கடைக்கு அழைச்சிருக்காரு அந்த கடை உரிமையாளர். வந்தவங்களை நின்றபடியே அல்லங்க, மரியாதையோடு அமர வச்சு போதும் போதும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வயிறார அசைவ விருந்து, பிரியாணி, பல்வேறு சாப்பாடுகள் அனைத்தையும் பரிமாறி இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லங்க, அவங்கள கௌரவிக்கிற விதமா பொன்னாடை போர்த்தி மரியாதை செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அங்கேயே சாப்பிட்டதோடு இல்லாம வீட்டில் இருந்த குடும்பத்திற்கும் பிரியாணி பார்சல் எடுத்து செல்ற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. பொதுவா வசதி படைச்சவங்க தான் இங்க வந்து சாப்பிடுவாங்களாம். அதெல்லாம் தாண்டி தூய்மை பணியாளர்களை அமர வச்சு சாப்பிட வைத்த இந்த செயல் அந்த பகுதியிலேயே பெரும் பாராட்ட பெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியால தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பாளர்களை கௌரவிப்பது வார்த்தைகளில் இல்லங்க, செயல்களில் தான் இருக்கணும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.